புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியிலிருந்து மாணவ மாணவியர்கள் சுமார் 175 பேர் தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைந்துள்ள பசுமை நகர்வனம், விலங்கியல் அருங்காட்சியகம், ஹைடெக் டெக்னாலஜிக்கல் பார்க், மண்புழு வளர்த்தல், தேநீர் வளர்த்தல், காளான் வளர்த்தல், கல்லூரி நூலகம், தமிழ் பெயர்கள் கொண்ட காடுகள், அதில் அரிய வகை மற்றும் பழமையான வகை மரங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். புதுவை அரசு தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சமீபத்தில் புதுவையின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அறிவித்தது. இதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியில் இருந்த ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரெக்ஸ் மாணவ மாணவியர்கள் சுமார் 175 பேர் தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைந்துள்ள பசுமை நகர்வனம், விலங்கியல் அருங்காட்சியகம், ஹைடெக் டெக்னாலஜிக்கல் பார்க், மண்புழு வளர்த்தல், தேநீர் வளர்த்தல், காளான் வளர்த்தல், கல்லூரி நூலகம், தமிழ் பெயர்கள் கொண்ட காடுகள், அதில் அரிய வகை மற்றும் பழமையான வகை மரங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்தா தாஸ் தலைமையேற்று நடத்தினார். மேலும் அவர் உரையாற்றுகையில் மாணவ மாணவியர்களுக்கு காடுகளின் முக்கியத்துவத்தையும் மரம் நடுதலின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். எதிர்வரும் மாணவ தலைமுறை இயற்கையை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த கல்லூரியின் நகர்வனக்காடு இந்த சுற்றுப்புறத்தில் மாசில்லா இறைச்சல் இல்லா பகுதியாக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது என்று எடுத்துக் கூறினார். இந்நிகழ்ச்சியை IQAC ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தாவரவியல் பேராசிரியர் முனைவர் நாடிமுத்து மற்றும் விலங்கியல் பேராசிரியர் முனைவர் கார்த்திகேயனி இந்த பசுமை நகர் வனத்தை சிறப்பாக நடத்தினார். மேலும் மாணவ மாணவியர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்தனர். அதில் குறிப்பிடப்படும் வகையில் காணும் தனது பள்ளியை இவ்வாறான இயற்கை சூழலையாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்த கல்வி சுற்றுலா அவர்களுக்கு இயற்கையின் பாதுகாப்பின் அவசியத்தை கற்றுக் கொடுத்ததாக மகிழ்ச்சியாக கூறினர்.